பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். HCP ஹெவன்லி சவுண்ட்ஸ் சார்பாக இந்த வர்ஷிப் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ரிவைவல் டிவி வியூவர்ஸ்க்கு எங்களுடைய நியூ இயர் விஷஸை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக டோஸையும் ஆண்டவர் ஓப்பன் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எனவே அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கனின்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த ஆண்டிலும் நம்மளை நிச்சயமாய் அவர் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து இந்த கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த புதிய வருடத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நம்ம உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து சில பாடல்கள் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் உற்சாகமாய் கைகளை தட்டி நம்ம பாடுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை ஏகமாய் ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாடுவோமா? நம்மை கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல அவர் பாதுகாத்திருக்கிறார். எனவே நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் அவர் ஒருவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த தேவனை உற்சாகம் நம்ம பாடுவோமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அந்தவனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார், இந்தவனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் பெருகினாலும் நமக்கு ஜெயம் அளிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டுல ஒருவேளை கடந்த ஆண்டுல நீங்க நிறைய சோதனைகளை பார்த்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு அந்த சோதனைகள் எல்லாம் ஜெயமாக மாறப்போகிறது. என்னோட கூட சேர்ந்து அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனை மிக பெருகினாலும் நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோட நம்ம பாடல பாடுவோமா? அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில்
நடத்துதல் நமக்கு அற்புதமானவைகளா இருக்கிறது. அதிசயமான காரியங்கள் அவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் அற்புதமே, அதிசயமே, ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் எங்கள் உள்ளம் போல் பொங்குது என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. அவர் அற்புதமான விதத்துல நம்ம நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் கர்த்தர் நம்ம நடத்த போகிறார். அடுத்து இன்னொரு பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். முந்தினதை யோசிக்காம, பூர்வமானதை சிந்திக்காமல் ஆண்டவர் இந்த வருடத்துல புதியவைகளை தோன்ற செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமா? அவர் புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். பழையவை எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு, எல்லாம் புதுதா என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி உற்சாகமாய் காரியங்களை நம்ம பாடுவோமா? எல்லாரும் உற்சாகமா இந்த பாடல பாடலாம். அவர் புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். புதிய துவக்கங்களை தருகிற தேவனா இருக்கிறார். எனவே அவருக்கு நன்றி என்று சொல்லி உற்சாகமா இந்த பாடல பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நம்மளை மறவாமல் நினைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு உடன்படிக்கை செய்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அவர் நம்முடைய பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் நம்மளை போஷித்து நம்மளை வழிநடத்த போகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் மகிமையில நிறைவாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி அதுக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி சொல்லுவோமா? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், இதோ புதியவைகளை ஆண்டவர் தோன்ற செய்ய போகிறார். நம்முடைய சாம்பலை அவர் சிங்காரமாய் மாற்ற பண்ண போகிறார். நம்ம எல்லாரும் உணர்ந்தது விசுவாசம் நம்ம பாடுவோமா? முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு அதற்கு நன்றி
உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி சொல்வோமா? நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து சொல்வோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்வீங்களா? நன்றி சொல்வோமா? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து. சொல்வீங்களா? மகிமையால் மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே காலமெல்லாம் காப்பவரே. சொல்வோமா? ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரம். என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. சொல்வீங்களா? ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே. எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. சொல்வோமா? பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. சொல் ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவர். நீங்க சொல்வீங்களா? ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. சொல்லுவோம், என்னை அதிசயமாக நடத்தி வந்த தெய்வமே, உமக்கு 1000 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. 1000
சோத்திரமே 10,000 சோத்திரமே. ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரை சொல்லுவோமா? ஆருயிரே ஆயுதலே ஆயுளெல்லாம் காப்பவர். ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம். மீண்டுமாக சொல்லுவோம். ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இன்றைக்கு வருஷத்துல ஆண்டவர் இரட்டிப்பான நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடல பாடுவோமா? நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். எல்லாம் சொல்லுவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். எல்லாம் சொல்லுவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சிறைகளே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறு
அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். நீங்க பாடுவீங்களா? அலியா கர்த்தரை உயர்த்தி பாடுவோமா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க எழுந்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்க கைவிட்டு போயிருக்கிறதோ, கர்த்தர் அதை இரட்டிப்பான நன்மையா உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தோட நம்ம இந்த வருஷத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்பி தரப்போகிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்ற போகிறார். உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் இந்த வருடத்துல நிச்சயமாய் அதை நிறைவேற்ற போகிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு பலனை தந்து, ஒருவேளை உங்களுடைய பலன் வீணாய் போயிருக்கலாம், உங்களுடைய பலன் சோர்ந்து போன நிலையில இருக்கலாம், கர்த்தர் அதை மீண்டுமாக உயிர்ப்பிக்க போகிறார். உங்களை உயிர்ப்பித்து உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சோர்ந்து போய் காணப்படுகிறதோ, எதெல்லாம் தளர்ந்து போயிருக்கிறதோ, கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை நிரப்பி இந்த வருடத்துல ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து மீண்டுமாக கர்த்தரை உயர்த்துவோம் என்று சொல்லி நம்ம பாடுவோமா? Thank you Jesus. ஹல்லேலூயா. அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். மீண்டுமாக ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்ப. நீங்க சொல்றீங்களா? ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப். நீங்க பாடுவீங்களா? ஆருயிரே ஆருயிரே ஆறுதலே. நம்மள ஆயுளெல்லாம் காப்பவர் ஒருவர் மாத்திரமே. எத்தனை வருடங்கள் கடந்தாலும், எத்தனை நாட்கள் கடந்தாலும், எவ்வளோ காலங்கள் கடந்தாலும் நம்மளோட கான்ஸ்டன்டா இருக்கிற, நம்மளோட எப்பொழுதுமே கூட இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய இயேசு மாத்திரமே. எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆயுளெல்லாம் காப்பவரே என்று சொல்லி நம்ம சொல்வோம். Thank you Jesus. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆருயிரே ஆறுதல் என்று சொல்லி நம்ம பாடுவோமா? ஒருவேளை உங்க கடந்த வாழ்க்கை வருஷத்துல நீங்க அநேக பேர் இழந்திருக்கலாம், அநேக துன்பத்தின் நடுவில் நீங்க கடந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ஆறுதலை ஆண்டவர் இருக்க போகிறார். ஒரு ஆருயிராக உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே அன்பு காட்டுகிறவராக உங்கள் வாழ்க்கையில் அவர் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆருயிரே ஆறுதலே எங்களை ஆயுளெல்லாம் காப்பவரே, எங்க குடும்பத்தை காத்து வருகிற தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம பாடுவோமா? Thank you Jesus. என் முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே பயணத்தை காத்தீரே, மகிமையால் மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. சொல்வீங்களா? மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. சொல்லுவோமா? ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. சொல்வீங்களா? ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நம்மளை காக்கிற தெய்வமா இருக்கிறார். நம்ம அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, அப்பா நீர் எவ்வளவு நல்லவரா எங்க வாழ்க்கையில இருந்திருக்கிறீ சுவாமி. எங்களோடு கூட எப்பொழுதுமே எங்களை கைவிடாமல், எங்களை விட்டு விலகாம எங்களோடு கூட இருந்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? வாய்களை திறந்து. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். He has promised us. நம்மை அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. என்னை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடுவதில்லை, என் குடும்பத்தை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடுவதில்லை.
என்ன நம்ம சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? என் குடும்பத்தை அவர் ஒரு நாளும் கைவிடலை, என்ன அவர் ஒரு நாளும் கைவிடலை. என் குடும்பத்தை அவர் மறக்கலை, என்னை அவர் மறக்கவே இல்லை. என்னோடு கூட அவர் மாத்திரமே இருந்தார் என்று சொல்லி விசுவாசிகள் எல்லாம் நம்ம சொல்லுவோமா? ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. எல்லாரும் சொல்லுவீங்களா? மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் நம்மளை காத்து வந்த தேவன் நம்மளை அதிசயமாக அவர் வழிநடத்தினார். இதோ அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருடத்துல ஆண்டவர் நமக்கு அநேக அதிசயமான காரியங்களை, அநேக புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இப்படியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் வாக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஆண்டுல ஆண்டவர் நம்மளை நிறைவாய் நடத்த போகிறார். இது ஒரு நிறைவான ஆண்டாய் உங்களுக்கு இருக்க போகிறது. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு நிறைவான ஆண்டாக இஸ் கோனா பி a complete year for you. எந்த ஒரு இன்கம்ப்ளீஷனோ இல்லை, எந்த ஒரு இன்கம்ப்ளீட்டான காரியங்களும் இல்லாமல் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறார். இது வரைக்கும் இவ்வளோ வருடங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம், அநேக காரியங்கள் பாதியிலே நின்று போயிருக்கலாம், அநேக காரியங்களுக்கு ஒரு துவக்கம் வந்தது போல இருக்கலாம், ஆனால் அது துவங்காமலே இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். This is gonna be a year of completion. Hallelujah. இந்த இயர் உங்களுக்கு ஒரு நிறைவான ஆண்டாக, நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிற ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகிறது. Hallelujah. என்னோடு கூட இங்கே பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி, நீங்க விசுவாசத்தில் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அவர் நமக்கூட இருக்கிற தேவன், நமக்கு எல்லா காரியங்களும் அவர் ஆல்ரெடி செய்து வைத்துட்டார். நமக்கு அதை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு, இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு அது அப்படியாக இருக்க போகிறது. அப்படி விதமான ஆசீர்வாதங்களால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லா சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் நம்மை கைவிடாமல், நம்மை ஒரு நாளும் அவர் விட்டு விலகாமல் இருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம அப்படியே கண்களை மூடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அப்பா நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம நினைத்து நன்றி சொல்ல போகிறோம். இந்த ஆண்டுல அவருடைய கிருபை நமக்கு போதுமா என்னதான் இருக்க போகிறது. அவருடைய இரக்கங்கள் நமக்கு அளவில்லாமல் அவர் தரப்போகிறார். எதெல்லாம் நம்ம இழந்தோமோ அது எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தரப்போகிறார். ஹல்லேலூயா, thank you Jesus. அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் தனிமையான நேரத்தில் எங்களோடு கூட நீர் இருக்கிற தெய்வமா இருக்கிறீரப்பா. எங்களை யாவற்றையும் நீங்களுக்காக செய்கிற தேவனா இருக்கிறீர். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்துல உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். நீங்க இல்லாம நாங்க ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்போமா? நம்ம தனிமையான சூழ்நிலை அழுது கொண்டிருக்கிற பொழுது நம்மளை தேய்ச்சின அந்த கிருபையை நம்ம எண்ணி நம்ம பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தனிமையில் அழுத போது தேய்ச்சிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேய்ச்சிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்து என் கண்ணீர் துடைச்சதுங்க கிருபை. கதறி அழுத நேரத்து என் கண்ணீர் துடைச்சதுங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே,
போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ஆண்டவர் இப்படியாக நமக்கு சொல்லுகிறார். கடந்த வருடங்களில் நீங்க அநேக பேரோட யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். நீங்க நிறைய பேட்டில்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரு டைம் உண்டு. ஆண்டவர் இப்பதாக சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருந்து அவர் செய்யும் யுத்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடத்துல நமக்காக ஆண்டவர் வழக்காட போகிறார். ஒருவேளை நீங்க உங்க காரியங்கள்ல யார் எங்களுக்காக பேசுவாங்க, யார் எங்களுக்காக வழக்காடுவாங்க, யார் எங்களுக்கு உதவி செய்வாங்க, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்காக பேச யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த வருடத்துல ஆண்டவர் உங்களுக்காக நிற்க போகிறார், உங்களுக்காக அவர் வழக்காட போகிறார், உங்களுக்காக அவர் பேச போகிறார். நீங்க சும்மா இருந்து அவர் செய்ய போகிற யுத்தத்தை காண போகிறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லுவோமா, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாத ஆண்டவரே, எங்க சுயத்தினால் ஒன்றுமே நடக்காதப்பா, ஆனா உங்க பிரசன்னத்தால் எல்லாம் கூடும். நீங்களோடு கூட சேர்ந்து நீங்க பாடுவீங்களா? என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தா, உங்க பிரசன்னத்தா கூடுமே, உங்க பிரசன்னத்தா கூடுமே. மீண்டுமாக சொல்வீங்களா? உங்க பிரசன்னத்தா, உங்க பிரசன்னத்தா கூடுமே, உங்க பிரசன்னத்தா கூடுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், யெகோவா யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. உங்க பிரசன்னத்தில் எல்லாம் சொல்லுவோமா, அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். எல்லாம் சொல்வீங்களா? உங்க பிரசன்னத்துல நாங்க அமர்ந்திருந்து நீங்க செய்ய போகிற யுத்தத்தை நாங்க பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்துல எங்களுக்காக நீங்க வழக்காட போறீங்க, எங்களுக்காக பேச போகிறீங்க. எங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும், எனக்கு விரோதமாக 1000 பேர் 10000 பேர் எழுந்தாலும் என்னை அது அணுகாது. ஏன்னா என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் பாட போகிறோம். உங்க பிரசன்னத்திலாக மழகிந்து நீங்க செய்யும் யுத்தத்தை நாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா எங்க பலத்தினால் ஒன்று ஆகாது ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தால் எல்லாமே ஆகும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் இந்த பாடல பாடுவோமா, உணர்ந்து பாடுவோமா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் எதுவும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தா, உங்க பிரசன்னத்தா கூடுமே, உங்க பிரசன்னத்தா கூடுமே. எல்லாம் சேர்ந்து சொல்ல, யெகோவா
யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொள்வரே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அவர் நம்மளை தள்ளாமல் சேர்த்துக் கொள்ளுகிற தேவன். அவர் நம்மை மார்போடு அணைத்து நம்மை முத்தமிடுகிற தேவன். இன்றைக்கு ஒருவேளை இந்த வருடத்தை துவங்குற போது நிறைய கன்ஃபியூஷன்ஸோட, நிறைய டவுட்ஸோட நீங்க இருக்கலாம். இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடந்த வருடம் எனக்கு ஒரே புலம்பலும் துன்பமுமாய் துக்கமுமாய் இருந்தது. இந்த வருடத்திலேயாச்சும் எனக்கு ஒரு விடுவு இருக்குமான்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். நான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடம். இது ஒரு நிறைவான ஆண்டு. உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அதை அற்புதமாக நிறைவாய் அவர் மாற்ற போகிறார். எனவே எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இதோ உலகத்தை படைத்த ஆண்டவர், சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவராய் அவர் இருக்கிறார். நமக்கு அவர் அன்பான தகப்பனா இருக்கிறார். அவருடைய கருத்துல உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் இந்த வருடத்துல உங்களை மேன்மையாக வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து, அப்பா உங்க கருத்துல எங்களை தருகிற ஆண்டவரே, சித்தம் போல எங்களை வணையுங்க ஆண்டவரே, எங்களை உம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பாவுக்கு நம்ம அர்ப்பணிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எல்லாம் சொல்லுமா? என் சித்தமல்ல, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாம் சொல்வீங்களா? உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. மீண்டும் ஒரு விசையாக, குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எல்லாம் சொல்வீங்களா? குயவனே உம் கையில், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல ஆண்டவரே, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. சொல்வீங்களா? என் சித்தமல்ல, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன். சொல்வீங்களா? படைக்கிறேன். உங்க பாதத்துல எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை உங்க கரத்துல தருகிறோம் அப்பா. இதுவரைக்கும் எங்க வாழ்க்கை
உங்க சித்தத்தை விட்டு விலகி இருந்துச்சுன்னா ஆண்டவரே இந்த புதிய வருடத்துல மீண்டுமாக எங்களை கட்டுவிப்பீராக ஆண்டவரே. மீண்டுமாக எங்களை கட்டுகிற தேவன், மீண்டுமாக எங்களை உருவாக்குற தேவன். ஒருவேளை எங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருச்சு, இதோட நாங்கள் அழிந்து போயிட்டோம்னு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, ஆனா நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், எங்களை மீண்டும் உருவாக்குகிற தேவன், எங்களை மீண்டும் கட்டுகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடும் அப்பா நீங்க அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை அவங்க அறிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு அவங்களுக்கு வெளிப்படட்டும். இந்த ஆண்டுல அநேக காரியங்கள் அவர்களுக்கு அப்பா அவங்க மனதின் விருப்பத்தின்படி அவங்க வேண்டுதல்கள் நிறைவேறும்படி நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டை கொடுக்க போகிறீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார் என்று சொல்லி அநேக சாட்சிகள் நீங்க எழுப்ப போகிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களை தருகிறோம், உங்க கருத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. இது வரைக்கும் எங்க வாழ்க்கை எப்படின்னு எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனா இந்த வருடத்துல உங்களுடைய சித்தம் மாத்திரம் எங்க வாழ்க்கையில் நடக்கணும் அப்பா. பிகாஸ் யூ ஹாவ் கிரேட்டர் பிளான்ஸ் ஃபார் அஸ் லார்ட். ஆண்டவரே, நாங்கள் ஏங்கினவைகள் அல்ல, நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அல்ல, நாங்கள் எதிர்பார்த்த காரியங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இன்றைக்கு அவருடைய பாதத்தை நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுக்கு மேன்மையான காரியங்களையும் மேலான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஓ, ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியாக வசனம் சொல்லுகிறது. in Jeremiah 29:11 நம்ம வாசிக்கிறோம், God has plans for hope in future. அது நமக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக அல்ல, நன்மையான காரியங்களை, நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறோம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில அநேகருக்கு நீங்க தீமை செய்து நீங்க அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கியிருக்கிறீங்கன்னா, நன்மை செய்து தீமையை செய்தோம் என்று சொல்லி உங்களை ஒருவேளை குற்றப்படுத்தியிருந்தாங்கன்னா, இந்த வருடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பா, நாங்க இதுவரைக்கும் எந்த காரியங்கள்ல எங்க மேல தேவையில்லாத பழிகள் வந்திருக்கலாம், தேவையில்லாத குறைவுகள் வந்திருக்கலாம், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உங்க மேல வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடத்துல கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. தீமையான காரியங்களை அவர் நன்மையாய் மாற்ற போகிறார். இந்த வருஷத்துல உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்கள் கையில் வந்து சேரும். ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. All you have to do is have faith in God. உங்க ஹோப்பை நீங்க லூஸ் பண்ணிடாதீங்க, உங்க நம்பிக்கை நீங்க விட்டு விடாதீங்க. அவர் மாத்திரமே உங்க நம்பிக்கையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கு வேற யாரும் இந்த உலகத்துல வேண்டாம். இந்த வருஷத்துல ஆண்டவரே, ஒருவேளை நிறைய பேர் நம்மளை கைவிட்டு இருக்கலாம், நிறைய பேர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம், நான் உங்களுக்கு இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்லி. ஆனா யாருமே நம்மளுக்கு அந்த ப்ராமிஸை நிறைவேற்றினவங்களா இருக்கிற மாட்டாங்க. ஆனா கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த வருஷத்துல நீங்க எதையெல்லாம் கேட்டுறீங்களோ, உங்க ஆண்டவர் நாமத்துல எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் அவர் தர இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவதற்காக அவர் திட்டமிட்டு இருக்கிறார். அது நிச்சயமாய் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க போகிறீங்க. கடைசியா நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே, இந்த உலகத்துல உங்களை மாத்த நாங்க நம்ப போகிறோம். இந்த வருஷத்துல என்ன காரியம் நடந்தாலும் உங்களை மட்டும் நம்பி நாங்க முன்னேற போகிறோம், முன்னாடி செல்ல போகிறோம் என்று சொல்லி நம்ம கடைசி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, மாத்த நாங்க போவோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு எதுவும் இல்லைன்ற கவலை இல்லை, ஏன்னா துணையாளர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நம்புவோம், இறுதி வரை உங்களை மாத்திரம் நம்புவோம் என்று சொல்லி கடைசியா நம்ம சொல்ல போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. மீண்டுமாக சொல்வீங்களா? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. மீண்டுமாக சொல்ல போகிறேன், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை
சொன்னதை செய்திடும் தகப்பனவர். மீண்டுமாக சொன்னதை செய்திடும் தகப்பனவர். அப்படியாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. நம்ம எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுவோமா? சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துவாரே. கடைசியாக நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நீங்க சொல்வீங்க நம்புவேன் இறுதி வரை. போய் மாத்திரமே நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை மாத்திரம் நாங்கள் நம்புவோம். எந்த கலக்கங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும், எந்த பயங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் உம்மை மாத்திரம் நம்பி முன் செல்லுகிறவர்களாய், உம்மை மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை மாத்திரம் உயர்த்தி துதிக்கிறவர்கள் நாங்கள் இருக்கணும் சுவாமி என்று சொல்லி நம்புவேன் இறுதி வரை என்று சொல்வீங்களா? கடைசியாக நம்ம சொல்ல போகிறோம். நம்ம மாத்திரம் நம்புவோம் ஆண்டவரே. நம்புவோம் ஆண்டவரே. மாத்திரம் நம்புவோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஓ நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. ஆமா ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நாங்கள் நம்புவோம் அப்பா. அருமையாக எங்களுடைய சபையில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய பாஸ்டர் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் வந்து யாக்கோபை போல ஆசீர்வதிங்கப்பா, ஆபிரகாமை போல ஆசீர்வதிங்கப்பா, யாபேசை போல ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒரு காரியம் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ நமக்கான ஆசீர்வாதங்கள், நமக்கு ஒரு யூனிக்கான பிளெஸிங் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நம்மளை பார்த்து மற்றவங்க பார்க்கணும், ஆண்டவர் இவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார், அந்த குடும்பத்தை போல நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அந்த நபரை போல நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நம்மளை பார்க்கிறவங்க அப்படிப்பட்ட காரியங்களை, சொல்ல முடியாத காரியங்களை ஆண்டவர் இந்த வருடத்துல உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்க குடும்பத்தை பார்த்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்க குடும்பத்துக்கும் வேணும்னு சொல்லி ஆண்டவர்ல ஓடி வர போறாங்க ஜனங்கள். ஹல்லேலூயா. உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து அப்படிப்பட்ட அநேகருடைய சாட்சிகளை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே உங்களுக்கான யூனிக்கான பிளெஸிங்கை ஆண்டவர் இந்த 2026ல உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து மீண்டுமாக என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, என்னை நிச்சயமாய் அவர் தகப்பன் வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பார், நான் நம்புவேன் இறுதி வரை என்று சொல்லி மீண்டும் நம்ம பாட போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்வேன். நம்புவேன் இறுதி வரை,
நான் நம்புவேன் இறுதி வரை. எல்லாம் சொல்லுவோம், நம்புவேன் நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன். நீங்க சொல்வீங்களா? இறுதி வரையுமே நம்புவோம் ஆண்டவரே. ஓ நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. எல்லா நெருக்கத்திலும் எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. நீங்க சொல்வீங்க, எல்லா நெருக்கத்திலும் எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நீங்க சொல்வீங்களா? கடைசி நம்ம பாட போகிற ஏசப்பா, இம்மட்டும் எங்களை நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீங்க. இந்த புதிய வருடத்திலும் நல்ல எபினேசராய் எங்களை நடத்த போறீங்க. அதுக்காக நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்லை ஆண்டவரே. எங்களை இம்மட்டும் நடத்துனீங்க. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. எங்களோடு கூட இந்த போன வருடத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த இடத்துல இந்த நேரத்துல இல்லாம இருக்கலாம்ப்பா, ஆனா எங்களை ஜீவனோட காத்தீங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளால் எங்களை நிரப்புனீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நல்ல எபினேசராய் எங்க நடத்த போறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை என்று சொல்லி நம்ம கடைசி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். நீங்க பாடுவீங்களா? அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மீண்டும் வாங்க, நல்ல எபினேசரா என்று சொல்லமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நீங்க சொல்வீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல கடந்த வருடம் முழுவதும் இல்லை, இவ்வளோ வருஷ காலமாக உங்க வாழ்க்கையில இன்னுமே நன்மைகள் எனக்கு கிடைக்கல, இன்னும் நான் எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு நடக்கல, நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? எப்படி பைபிள் நம்ம பார்க்கிறோம், 38 வருடமாய் ஒரு அந்த பெதஸ்தா குளத்தருகில் இருந்தான். அவனுக்கு டெய்லியுமே ஒரு நம்பிக்கை, எனக்கு யாராச்சும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, என்னை அந்த குளத்துல போய் கொண்டு அதில் போய் விட மாட்டாங்களா, எனக்கு சுகம் கிடைக்காதா என்று 38 வருடமாய் அவன் வெயிட் பண்ணி கொண்டிருந்தான். 12 வருடம் உள்ள பெரும்பாலுள்ள ஸ்திரீயும் அப்படிதான், எனக்கு இதுல இருந்து ஒரு விடுவு காலம் இருக்காதான்னு நினைத்து கொண்டிருந்தான். ஒரு தொடுத்தல்ல அவளுடைய வாழ்க்கையே மாறினது. அதே போல 38 வருஷமாய் ஒரு பெதஸ்தா குளத்துல அந்த அண்ணில் இருந்த ஒரு சுகமில்லாத ஒரு நபர் அந்த ஒரு நொடியில ஆண்டவர் வந்து அவனை தேடி வந்து அவனுக்கு ஒரு சுகம் பெற விரும்புகிறேன் என்று கேட்டார். அதே போல இன்றைக்கு உங்களை பார்த்து ஒருவேளை நீங்க காலங்காலமாக வருட காலமாக நீங்க காத்து கொண்டிருக்கிற உங்க நன்மைக்காக இன்றைக்கு ஆண்டவர் உங்க இடத்துல வந்து கேட்கிறார், நீங்க சுகம் பெற விரும்புகிறீங்களா, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா என்று கேட்கிறார். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், இது வரைக்கும் என் வாழ்க்கையில நன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில துக்கத்தை மட்டும் தான் நான் பார்க்கறேன்னு நினைக்கிறீங்களா, திஸ் இஸ் gonna be the year where உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே வீணாய் போகாமல் அது நடக்க போகிறது. உங்களுடைய நம்பிக்கை நீங்க ஒரு நாள் இழந்து விடாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை வந்து
விசுவாசத்தோடு நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வாளாக்காமல் தலையாக்க மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நானும் விசுவாசிக்க போகிறேன். என் வாழ்க்கையிலும் அநேக நன்மைகள் ஆண்டவர் தரப்போகிறார். எனவே நீங்களும் விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாய் நன்மைகளை செய்ய போகிறார். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக, உங்க நம்பிக்கை எல்லாமே வீணாய் போகாமல் நிச்சயமாகவே உங்க நம்பிக்கை நிறைவேகிற காலம், நன்மை நிறைவேகிற காலமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. நம்ம கடைசியா சொல்லுமா, நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீங்க, நன்றி சொல்ல வார்த்தையும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லுவோமா? எல்லாரும் விசுவாசத்தோட, ஒருவேளை நன்மை பெறலாம் கூட இந்த பாடல நீங்க பாடும் பொழுது, எபினேசரா எங்க நடத்துறீங்க ஆண்டவரே, நிச்சயமா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நன்மை இல்லைனாலும் உங்க விசுவாசத்தை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அது நன்மையை மாற்ற போகிறார். உங்க நன்மை ரொம்ப தூரத்துல இல்ல, it's going to happen very soon. Hallelujah. அதை நீங்க சீக்கிரமா அதை அனுபவிக்க போறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோட நல்ல எபினாசரா நீங்க எல்லாமே செய்ய போங்கன்னு சொல்லி நம்ம பாடுவோமா? Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி சொல்லுவாங்க, நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவர் எதிர்பார்த்த முடிவை தருகிற தேவன், எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. நீங்க சொல்வீங்களா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நீங்க ஒருவரே என்று சொல்வீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். மீண்டுமாக சொல்லுவோமா? எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். நீங்க சொல்வீங்களா? ஏகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. நீங்க சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யாவையும் செய்பவரே. கடைசி ஏகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பீர். ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். மீண்டுமாக ஏகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பீர். ஆமா ஆண்டவரே, ஏகோவாயிரே எங்களுக்காக எல்லாமே செய்து முடிக்கிறவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி இந்த வருடத்துல கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். ஏனென்றால் தேவரீர் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எனவே நாங்கள் எந்த ஒரு காரியத்தை கண்டும் இந்த வருடத்துல நாங்கள் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எந்த காரியத்தை கண்டும் நாங்கள் பயப்பட போகிறதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த
தேவன் எங்களோடு கூட இருக்க போகிறீர். வருகிற இந்த வருடம் மாத்திரமல்ல, வருகிற ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்க போகிறீர். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, bless them Lord. ஆண்டவரே, நாங்கள் சொன்னது போல, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது போல இந்த வருடம் ஒரு நிறைவான வருடமாய், ஆண்டவரே அவர்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற வருடமாய், ஆண்டவரே சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்ற வார்த்தையின்படி அவர்கள் எல்லா விதமான காரியங்களையும் திருப்பிக் கொள்ளும்படியாக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே நம்பிக்கை இழந்து விடாம உம்மை மாத்திரம் பற்றி கொண்ட ஒரு விசுவாசத்துள்ளவர்களாய் மாற கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, bless them Lord. வியாதியோடு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சுகம் பெறட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன ஆசீர்வாதங்கள் காட்சி கொண்டிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் நிறைவேறட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ரிவைவல் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க. மென்மேலும் இன்னும் அந்த ஆண்டவரே அங்கே இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் பெருகி ஆசீர்வதிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருந்து வழிநடத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மாத்திரம் எங்களை நடத்தட்டும் அப்பா. நீங்கள் மாத்திரம் எங்களை நடத்துங்க. இந்த வருடம் முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்தை எங்களுக்கு காண செய்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே மாத்திரம் எங்களுக்கு மகிமைப்படுவீராக. இந்த வருடத்தில் நாங்கள் கேட்டவைகள், கேட்க மறந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு நிச்சயமா இதை செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ நேரம் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக HCP Heavenly Sounds சார்பாக நாங்கள் உங்களுக்கு we wish you all a very happy new year. ஒருவேளை நீங்கள் வந்து எங்களுடைய சபைக்கு நீங்கள் கடந்து வரலாம், அதுவும் நாங்கள் இங்கே சொல்ல விரும்புகிறோம். எங்களுடைய சர்வீசஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மார்னிங் 10 o'clock-க்கும் ஈவினிங் 3:30-க்கும் உண்டு. அதில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் நீங்கள் வந்து பங்கு கொள்ள நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Once again thanking Revival TV for giving us this opportunity. May God bless you and கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட இன்றைக்கு இணைந்து பார்த்த ஒவ்வொருவரையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். Once again thank you so much and God bless you all.